தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் விண்சாயல் அணிய ஆவியாலே அன்பை தந்திட்டார் ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியாலே அன்பை தந்திட்டார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நியாயத்தீர்ப்பு தினம் அதிலே நீயும் நிலைக்கும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. தந்தை மகன் தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த நாளின் காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரரே, தூய ஆதி தூயவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாள் காலை வேளை தியானத்தை ஆண்டவர் நிறைவாக்கி தாரும். உமது கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. நிறைய வழிநடத்தும், ஆசீர்வதியும். உமது கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவினுடையவற்றை வேண்டுகிறோம், அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றுவண்ணும் கீர்த்தனையிலே 68வது பாடல், மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. இப்பாடலை பாடி கடவுளை நாம் போற்றுவோம். மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே,
பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் ஏதோ பாராயோ. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே. அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ. நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ. நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ. மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. உலக வாழ்வினை வீட்டகல்வாயே, உலக வாழ்வினை வீட்டகல்வாயே. மகா உவப்பாய் கதீவேன் மகிழ்வாயே. மகா உவப்பாய் கதீவேன் மகிழ்வாயே. மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. உன்ற நாத்துமத்தை நீ படைப்பாயே. உன்றன் நாத்துமத்தை நீ படைப்பாயே. அதில் உன்னதர் வசிக்க இடம் கொடுப்பாயே. அதில் உன்னதர் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ. பிரியமானவர்களே, நாம் இந்த வேலையில நம்மை தாழ்த்தி ஆண்டவர் திரு சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, காலங்கள் தோறும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற உமது அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகளாக எங்களை தாங்குகிறவரே, ஏந்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஐயா. இந்த புதிய நாள் காலை வேளையில இந்த தியானத்திலே நாங்கள் இணையும்படியாய் தந்த வாய்ப்புக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, நீங்க எங்களோடு இடைப்படும்படியாய் வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்தும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்று உமது பிரசன்னத்தினால நிரப்பி இந்த தியானத்தை எங்களுக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். உமது கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும்.
எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடம் அது எசேக்கியேல் 36:26 தொடங்கி 30 முடிய. எசேக்கியேல் 36:26 தொடங்கி 30 முடிய. எடுத்தவர்கள் படிக்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆமென். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பார்கள். இந்த தியானத்திலே நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு புதிய இருதயத்திற்கு திரும்புதல், ரிட்டர்ன் டு எ நியூ ஹார்ட் என்று நாம் சற்று நேரம் சிந்திக்கலாம். இருதயம், திருமறை சொல்லுகிறது, இந்த இருதயமே மகா கேடு உள்ளதாய் இருக்கிறது. இந்த இருதய சிந்தைகளே வெளிப்படும் பொழுது அது அநேகருக்கு வழியை தரவல்லதாக, வாழ்வை தரவல்லதாக இருக்கிறது என்பது மிக தெளிவாக ஆண்டவர் இயேசுவும் கூட வேத பாரகர் பரிசேயரோடு சொல்லும்போது சொல்லுகிறார். உள்ளே போவது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் உள்ளே இருந்து வெளியே வருகிற சிந்தைகள், செயல்கள், வார்த்தைகள் இவையே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்பதை அங்கே தெளிவுபடுத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இருதயம் அது நறுங்குண்டதாய் நொறுங்குண்டதாய் இருக்க வேண்டும். அது மாற்றத்தை பெற வேண்டும். இதையே ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கல்லான இருதயத்தோடு அல்ல, சதையான இருதயத்தை பெற்றவர்களாக புதிய இருதயம், அதாவது மாற்றம் பெற்ற மக்களாக என்னிடத்திலே திரும்புங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் உரைத்த இறைவாக்கு இதுதான். மிக குறிப்பாக அந்த 36ஆம் அதிகாரத்துல சொல்லிக்கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம். அதுல 26ஆம் வசனத்துல உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கல்லான இருதயம், சதையான இருதயம். கல்லான இருதயம் என்று சொன்னால் ஆண்டவரை விட்டு தூரம் போன வாழ்வு, ஆண்டவருக்கு எதிரான வாழ்வு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்வு. குறிப்பா இஸ்ரவேல் மக்களிடத்துல ஆண்டவர் கர்த்தர் கூறுகிற வார்த்தை, உங்களுடைய அடிமைத்தன வாழ்வில இருந்து சிறுமைப்பட்டு கிடந்தீர்களே, எகிப்தின் அடிமைத்தனத்தை முன்னோர்களை மூதாதையரை நான் நடத்தி வந்த அந்த பாதையை ஆண்டவராக உங்களோடு இருந்து தேவையெல்லாம் சந்தித்தேனே, எல்லா விதமான கஷ்டமான சூழலிருந்து உங்களை விடுவித்து கொண்டு வந்த அந்த நிலைமையெல்லாம் நீங்கள் மறந்து போனீர்கள். கல்லான இருதயமாய் மாறி போனது. நீங்கள் மாற்றம் பெற்றவர்களா, அதாவது அக்கிரம வாழ்வு வாழ்கிற நிலையில, விக்கிரகங்களை வழிபட்ட நிலையில என்னை விட்டு தூரம் போனீர்கள். எனக்கு சோரமாகி போன மக்களாய் மாறி போனீர்கள்.
எனவே உங்கள் இருதயம் கல்லாய் மாறி போனது. அதை நான் சதையான இருதயமாய் மாற்றி போடுவேன். என்னிடத்திலே திரும்பி வாருங்கள். புதிய இருதயத்தை நீங்கள் மாற்றம் கொண்ட மக்களாக என்னிடத்திலே வாருங்கள். உங்களுக்கு நான் பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 28ஆம் வசனத்துல, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். அங்க எகிப்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்டில நீங்கள் வந்து சேருவீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. என்ன ஆண்டவருடைய மக்களாய் நீங்கள் இருப்பீர்கள். நீங்க தான் என் ஜனம். யூ ஆர் மை ஓன் பீப்புள். ஆண்டவர் அங்கே மிக தெளிவாய் சொல்லுகிறார், நீங்க என்னுடைய ஜனம், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். அன்பானவர்களை சிந்திக்கலாம். இந்த வேலையில இந்த லெந்து காலத்துல, தபசு காலத்துல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீங்க என் பிள்ளைகள், நான் உங்க தாயின் தகப்பனமாகிய கடவுள். என்ன உரிமை யோசித்து பாருங்கள். நமக்கு கடவுள் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் ஒன்றும் எதுவும் நடக்காது, செய்ய முடியாது. அததான் இங்க சொல்லுகிறார், அழுத்தம் கொடுத்து, நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் கடவுள். அதை சொல்லி அப்படி வாழும் பொழுது அந்த 30ஆம் வசனத்துல, நீங்கள் இனிமேல் இனங்களுக்குள்ளே, அதாவது ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். உங்களுக்கான ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். இனி பஞ்சம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, நோய் இருக்காது. நீங்கள் நிறைவாய் வாழ்வீர்கள், சுகமாய் வாழ்வீர்கள். ஏனென்றால் நீங்க தான் என் மக்கள், நான் தான் உங்க கடவுள். அந்த ஒரு உடன்படிக்கை, அந்த ஆண்டவர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கை இந்த நாள்ல உறுதி செய்து கொள்ளும். அன்றைக்கு இஸ்ரேல் மக்களோடு செய்தார். நீங்க உங்க கல்லான இதயத்தை எடுத்து போடுங்கள், சதையான இருதயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அதாவது புதிய இருதயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். இடத்திலே திரும்பி வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கான நிறைவு, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நான் தருவேன். ஏனென்றால் நீங்க தான் என் மக்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் என்பதை மிக தெளிவாய் அன்றைக்கு சொன்ன இஸ்ரேல் மக்களோடு எசேக்கியேல் தீர்க்கர் வழியாக உரைத்த இறை வார்த்தையை நம்மோடு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தபசு காலத்துல, லெந்து நாட்கள்ல, மகனே மகளே, நீங்க என் பிள்ளைகள், நான் உங்கள் கடவுள். என்னை தேடி வரும்பொழுது, உங்கள் இருதயம் புதிய நிலையிலே மாற்றம் பெறும் பொழுது, மனம் திருந்தி என்னிடத்திலே வரும்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பஞ்சம் ஏற்படாது, கஷ்டம் இருக்காது. உங்கள் நிலைமை எல்லா நிலையிலும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி கூறுகிறார். அன்பானவர்களே, தூத்துக்குடி மாவட்டத்துல உசரத்துக்குடி என்கிற ஒரு கிராமத்துல செம்புலிங்கம் என்பவருக்கு இளைய மகனாக பிறந்தவர் 1835 வஜ்ரமணி என்பவர். அவர் ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்துல சிவ பக்தராக பாரம்பரியமா இருந்தது. அந்த வஜ்ரமணி என்பவர் பாரம்பரியமாக அவர்கள் கோயில் பூசாரி வேலையை செய்து கொண்டிருந்தவர்கள். அந்த நாட்கள்ல அங்கு வந்து பணி செய்த இடையன்குடி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளிலே மிஷனரியாக கால்டுவெல் என்பவர் ஆண்டவருடைய பணியை செய்கிறார். அதுல குறிப்பாக சொல்லுகிறது, கிராமங்கள் தோறும் அவர் யோசேப்பின் வாழ்க்கை வரலாற்றை கதா காலட்சேபமாக ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் சொல்ல திரளான மக்கள் கூடிடுவாங்களாம். மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வந்து யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து அறிந்து ஆண்டவரின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். மிஷனரி கால்டுவெல் அவருடைய பீரியட்ல, அந்த காலத்துல. அப்பொழுது அந்த நாட்கள்ல இந்த வஜ்ரமணி என்பவருக்கும் ஒரு மிகுந்த ஆர்வம். அந்த யோசேப்பின் வாழ்க்கை வரலாற்றை, அந்த கதா காலட்சேபத்தை கேட்க வேண்டும் என்று சென்று, ஆர்வத்தோடு சென்று அந்த காலட்சேபத்தை கேட்டு அந்த நற்செய்தியை அறிந்து ரட்சிப்படைந்தவராக அவர் கிறிஸ்தியான் என்று ஞானஸ்தானம் பெறுகிறார். வஜ்ரமணி கிறிஸ்தியான் என்று பெயர் மாற்றம் பெற்று அவர் மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய பண்ணைக்கு உரிமையாளர், நன்றாக படித்தவர். இவ்வாறெல்லாம் அவரை பற்றி அந்த வஜ்ரமணி கிறிஸ்தியானை பற்றி சொல்லுகிறது. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, கிறிஸ்தியான் என்று பெயர் மாற்றம் பெற்ற பிறகு, அவர் தனது மகனுக்கு
பனேயா என்று பெயரிடுகிறார். பனேயா என்று சொன்னால் இரட்சகர் என்று அர்த்தம். அவர் என்ன குறிப்பிட்டு சொல்றாரு? அந்த யோசேப்பின் வாழ்க்கையை கேட்ட பொழுது, யோசேப்புக்கு பார்வோன் அன்றைக்கு பெயரிட்டாரே சாபனாத் பனேயா என்று ஆதியாகமம் 41:45 அது உலகத்து இரட்சகர் என்று பெயர். என் மகனுக்கு பனேயா என்று பெயரிடுகிறேன், அவன் இரட்சகர் என்ற அர்த்தம் கொள்ளும் நிலையிலே அவனுக்கு பெயர் இருக்கட்டும் என்று அந்த வஜ்ரமணி கிறிஸ்தியான் பெயரிட்டு, தான் மட்டுமல்ல தன் குடும்பமும் தன் ஊராரும் ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு புதிய இருதயத்தோடு மாற்றம் அடைந்தவராக தனது சொந்த நிலத்துல ஒரு பள்ளிக்கூடம் அமைத்து கல்வியையும் அதோடு கூட ஆண்டவர் இயேசுவின் ரட்சிப்பின் செய்தியையும் அவரே அறிவிக்க தொடங்கினார். அவரது வாழ்க்கையில சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அதனால அவரு இந்து சமயத்துல பற்று கொண்ட குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் இவருக்கு ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்களாம். ஆனாலும் அவர் மிக துணிவோடு ஆண்டவரே இயேசுவே இரட்சகர் என்று நான் அறிந்து கொண்டேன், அறியாத மக்களுக்கு இதை அறிவிக்க வேண்டும் என்று அவர் நற்செய்தியை அவர் எங்கும் தெரிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அவர் மிஷனரியாக யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கே ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை, இந்த இறைப்பணியை செய்து வந்துள்ளார். அங்கிருந்து தனது முதிர் வயதுல 1910 தமிழகம் திரும்பி வந்து அந்த காலத்திலே அவர் இறை அழைப்பை ஏற்று இறையடி சேர்ந்தார். அவரை விரும்பியபடியே அந்த உசரத்துக்குடி என்கிற கிராமத்துல அடக்கம் செய்தார்கள் என்று அவர் வாழ்க்கை முடிகிறது. நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே, எப்படிப்பட்ட மனிதரையும் மாற்ற வல்லது ஆண்டவர் இயேசுவின் வல்லமையான செய்தி. ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தம் ரட்சிப்பை தர வல்லது. எப்படிப்பட்ட கல்லான இருதயத்தையும் சதையான இருதயமாய் மாற்றி போட வல்லது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய திரு வார்த்தை இறைவாக்காய் எசேக்கியேல் தீர்க்கர் வழியாய் சொல்லப்பட்டது. நீங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். உன்னுடைய மூதாதையர், உன்னுடைய முன்னோர்கள் அடிமைப்பட்டு கிடந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வந்த கடவுளை இன்றைக்கு மறந்து போனீர்கள். அதனால அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். மீண்டும் திரும்பி வருகிறீர்கள். எப்பொழுது உங்கள் இருதயம் மாற்றம் பெற வேண்டும், அது புதிய இருதயமாய் மாற வேண்டும். கல்லான இருதயம் மாறி சதையான இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆண்டவரே கடவுளாக இருப்பார். கர்த்தரே கடவுள், நீங்கள் அவர் ஜனமாய் இருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் எல்லா நிலையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று அன்றைக்கு சொன்ன இறை வார்த்தை இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய இருதயம் மாற்றம் பெறட்டும், புதிய இருதயத்தோடு என்னிடம் திரும்புங்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் தான் என் பிள்ளைகள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் என்று சொல்லுகிற இறை வார்த்தையை விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்மையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் தாமே நிறைவாக்கி கொடுப்பார்கள். ஆமே. தொடர்ந்து நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் துதிப்பாடல்ல 20வது பாடல், 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களேன். இப்பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களேன். யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம்.
அல்லலில்லை, அல்லலில்லை, ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறையும் கானங்களால் தொழுதே இறைவரை காணுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை, அல்லலில்லை, ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாவின் நாதங்களே, நன்றி கூறும் கீதங்களால், மிஞ்சும் ஓசை தாளங்களால், மேலும் பரவசம் நாடுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை, அல்லலில்லை, ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவரை போற்றும் நேரங்களே, சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளாய் சீயோனில் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை, அல்லலில்லை, ஆனந்தமாய் பாடிடுவோம். பிரியமானவர்களே, நிறைவாக ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உமது பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, இந்த வேளையில இந்த காலை தியானத்திலே நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். உங்கள் இருதயம் மாற்றம் பெறட்டும். புதிய இருதயம் கொண்டவராக என்னிடத்திலே திரும்புங்கள் என்று அழைக்கிற ஆண்டவரின் சத்தம் கேட்டும் சித்தம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கான தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் தீர்க்கர் வழியாக நீர் கூறினீரே, உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்கள், சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன், நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் பலன்களை எல்லாம் நிறைவாக்குவேன் என்று சொல்லிய ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறீர் சுவாமி. உங்கள் இருதயம் மாற்றம் அடையட்டும். புதிய இருதயத்தோடு என்னிடத்துல வாருங்கள், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீங்க என் பிள்ளைகள், நான் உங்கள் கடவுளாய் இருந்து வழிநடத்துவேன் சொல்லுகிற வார்த்தையை நம்பி நாங்கள் உம்மை பின்பற்றி வர அருள் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நீர் இடைப்பட்டு வச்சிரமணி கிறிஸ்தியான் என்பவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் வழியாக ஒரு பெரும் கூட்டம் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டதே. அவர் இருதயம் மாற்றம் கண்டார். இயேசுவே ரட்சகர் என்று கண்டுகொண்டோம் அடியவர். அவர் மாத்திரமல்ல, தன் இனம், ஜனம், ஊரார் இன்னும் அறிந்தவர்கள் எல்லாம் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும் என்று வாழ்ந்தாரே. அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதித்தீர். எங்களையும் அந்த நிலையில் வாழ அழைக்கிற ஆண்டவரை நாங்கள் பற்றி கொண்ட தபசு காலங்களிலே உம்மை நம்பி வாழ அருள் தாரும். எங்கள் இருதயத்திலே புதிய சிந்தை ஆண்டவரை நிறைந்திருக்கட்டும். ஆண்டவர் எங்களோடு, எங்கள் வாழ்வோடு இடைப்பட்டு செயல்பட வேண்டுகிறோம். ஆண்டவர் இயேசுவே, இந்த நாட்கள் இருக்கிற உலகு சார்ந்த அமைதியற்ற நிலைமை எல்லாம் மாறட்டும் ஐயா. அமைதியும் சமாதானமும் உண்டாகட்டும். போர்கள் ஓயட்டும். ஆண்டவர் இயேசுவே, நீங்க இடைப்படுங்க, செயல்படுங்க, வழிநடத்துங்க. உலக தலைவர்களோடு, அனைத்து நாடுகளின் தலைவர்களோடு நீங்க பேசுங்க. எங்கும் அமைதி நிலவட்டும், சமாதானம் பெருகட்டும். சமாதான பெருவே நீங்க செயல்படுங்கய்யா. இந்த கூடுதலில் இணைந்திருக்கிற உமது மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். அவங்களுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் நிறைவாக்கும். மேற்கொள்கிற பயணங்களை எல்லாம் பாதுகாப்பாய் மாற்றும். உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு எல்லாம் நீங்க பதில் தாங்க. நீரே எங்கள் கடவுளாய் இருக்கிறீரே. நீரே ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும்
செவி சாய்த்து பதில் தந்து நிறைவாய் வழிநடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துவதும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலுமிருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோதனைகளையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.